வணக்கம். 1960களுடைய இறுதியில ஒரு படம் வந்தது. அந்த படம் இப்போ போட்டாலும் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிற படம். கண்களை இமைக்காம பார்க்கக்கூடிய அந்த படத்தின் பெயர் அதே கண்கள். அந்த அதே கண்கள் திரைப்படம் வந்து எங்க அக்கா பிறந்த சமயத்துல இந்த படம் வந்ததாகவும், இந்த பாட்டு பயங்கரமா ஹிட் அடித்ததாகவும், அதனால எங்க அக்கா வந்து இந்த பாட்டை பாடிட்டே இருப்பாங்க. பூம் 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 மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி, டும் 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 மேலம் கொட்டும் செய்தி சொன்னாண்டி, டும் 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 அப்படிங்கிறது எங்க அக்கா மட்டும் இல்ல, அந்த வயதுல இருக்கிற அந்த சமயத்துல இருக்கிற 5, 6, 8 வயது குழந்தைகள் எல்லாமே இந்த பாட்டை பயங்கரமா பாடிட்டே இருப்பாங்க. ஏவிஎம் தயாரித்த மிக முக்கியமான படங்கள்ல அதே கண்கள் திரைப்படம் முக்கியமான படம், அட்டகாசமான படம். அதே போல ஏசி திருலோகச்சந்தர் சாருடைய டைரக்ஷன்ல வந்த படங்கள்ல இந்த படமும் ஒரு தனித்துவமான படம். ஏசி திருலோகச்சந்தர் சார் வந்து இந்த ஜேனர்னு இல்லாம எல்லா வகையிலையும் பூந்து புறப்படக்கூடியவர். அதே போல அந்த காலகட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் சுதர்சனம் மாஸ்டர் தான் இசையமைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இப்படின்னு வந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் தான் இசையமைச்சாங்க. அப்புறம் MS விஸ்வநாதன் இசையமைக்க ஆரம்பிச்சாரு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் உடைய ஆஸ்தான இசையமைப்பாளரான வேதா அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பாரு. எல்லா பாட்டையும் சும்மா பிரமாதப்படுத்தி இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துக்கு கலர் படம் இது. இந்த கலர் படத்தை இப்ப பாருங்க, எப்படி காதலிக்க நேரமில்லைங்கிற கலர் படத்தை இப்ப பார்த்தாலும் ஏதோ புதுப்படம் ரிலீஸ் ஆன உணர்வை நமக்கு தரும் இல்லையா? காதலிக்க நேரமில்லை கலர் படம் அதுதான் முதல் ஈஸ்ட்மன் கலர். அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஊட்டி வரை உறவு திரைப்படத்தையும் இப்ப பார்த்தாலும் புது படமா அப்படி நமக்கு தெரியும். இதே போல எங்க வீட்டு பிள்ளை திரைப்படமும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சிவந்தமன் சிவாஜி இயக்கத்தில் நடிப்புல ஸ்ரீதர் சார் டைரக்ஷன்ல தமிழ் சினிமாவில் முதல்ல வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்ற ஒரு பெருமைக்குரிய படம் தான் சிவந்தமன். அதுவும் அப்படிதான். தெலுங்குல ராமுடு பீமுடு அப்படின்னு வந்த NTR உடைய படம் தான் தமிழ்ல எங்க வீட்டு பிள்ளைன்னு வந்தது. இந்த எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் நடித்து மிக பிரம்மாண்ட ஹிட் நான் ஆணையிட்டால் பாட்டெல்லாம் இருக்கேன். அந்த படமும் ஒரு கலர் படம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாலும் ஏதோ புதுசா ஒரு படத்தை பார்த்தாக்க ரிலீஸ் ஆனா எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இருக்கும். அந்த வகையில அதே கண்கள் திரைப்படமும் அப்படிப்பட்ட வண்ணமயமாக இருக்கிற ஒரு படம் தான். என்ன சொல்ல போனா அதே கண்கள் படம் பார்க்கும்போது என்னுடைய சின்ன வயசுல நான் 5வது அது மாதிரி படிக்கும்போது நான் தியேட்டர்ல படம் பார்க்குறேன். பயமாயிடுச்சு எனக்கு. ஒரு பேய் படத்துக்கு தானே நம்ம பயப்படுவோம், ஆனா ஒரு த்ரில்லர் படத்துக்கு அப்படி ஒரு பயம் இருக்கும். இது பேயா பிசாசா அல்லது யாரோ ஒருத்தன் கொல்றான், அந்த கொல்றது யாருங்கிறது தான் இந்த படத்துல அட்டகாசமான விஷயமாவே இருக்கும். அசோகன் தான் கொலையாளி போல இருக்கு. அசோகன் தானே நமக்கு வில்லனாவே பரிச்சயம். SV ராமதாஸ் அவர்கள் தான் நமக்கு வில்லனாகவே பரிச்சயம். அந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள்ல பாலாஜி அவர்கள் வந்து வில்லனாத்தானே நிறைய படங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தாரு. ஆனா பாலாஜி டாக்டரா இருப்பாரு, அசோகன் அந்த வீட்டுக்கு குடும்பத்துல மூத்தவரா இருப்பாரு, ராமதாஸ் அதுக்கு அடுத்தாப்புல குடிகாரரா இருப்பாரு. இப்படியெல்லாம் இருக்கிற அந்த கூட்டத்துல இந்த கொலையை செய்யறது யாரு அப்படின்னு இருக்கும். அந்த குடும்பத்துல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல கொலைகள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளாரதான் நடக்கும். யாரு என்ன ஏது அப்படிங்கிற அடுக்கடுக்கான அந்த முடிச்சுகள் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம். இந்த படம் எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது. இதுல மாதவின்னு ஒரு நடிகை, இந்த படத்தினுடைய காஞ்சனா ஹீரோயினை தவிர்த்துட்டு நான் அவங்கள சொல்றா பாருங்க, பேரழகியான நடிகை. காமெடி கதாபாத்திரங்கள்ல நடித்தாங்க. கொஞ்சம் அவங்க அடுத்த ரவுண்டு வராம இருந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியல. 1000ல் ஒருவன் மாதிரியான படங்கள் எல்லாம் காமெடி ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க மட்டும் தொடர்ந்து அடுத்தாப்புல ஒரு 10-20 படம் நடிச்சிருந்தாங்கனாக்க மனோரமா ஆட்சி மாதிரி அவங்க ஒரு தனித்துவமான இடத்த பிடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஆனாங்கன்னே தெரியல. இந்த படத்துல நாகேஷ் அவர்கள் போடுகிற பெண் வேடமா இருக்கட்டும், அந்த ஆங்கிலோ இந்திய பேச்சா இருக்கட்டும், ரவிச்சந்திரன் நண்பரான நாகேஷ் பெண் வேடம் போட்டுக்கிட்டு வந்து வீட்டு வாடகைக்கு இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தாக்க இந்த கான்செப்டை மட்டுமே P. வாசு சார் வந்து ரிக்ஷா மாமா படத்துல வந்து அப்படி பயன்படுத்தி இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணும். இந்த காமெடி அந்த மாதிரி லவுக்கு இருக்கும். அது இந்த படத்துல காஞ்சனா தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தங்க. அவங்கள டார்கெட் பண்ணி தான் ஒவ்வொரு கொலையும் நடந்துகிட்டே இருக்கும். அவங்களையும் டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ளார ஏற்படுகிற ரவிச்சந்திரனுக்கும் அவங்களுக்கும் காஞ்சனாவுக்கும் ஏற்படுகிற காதல், ஒரு கட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை ரவிச்சந்திரன் கிட்ட அவங்க பகிர்ந்துக்குவாங்க. இந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தங்குவாங்க. இதை அடுத்து என்னென்ன நடக்குது, என்னென்ன கிளைமாக்ஸ்ல யாரு என்னதான் கொலையாளி ஏன் கொலை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிச்சு நாட்டு இருக்குல்ல, அட்டகாசமா இருக்கும்.
கிட்டத்தட்ட ஒரு படத்துல ஒரு வில்லன் ஒருத்தன் கொன்னுகிட்டே இருக்கிறான். ஆனா அவனை கடைசியில கொல்லும் போது நமக்கு ஒரு பரிதாபம் ஏற்படுமா அப்படின்னாக்க அது ரொம்ப ரேரான படங்கள் தான். உதாரணத்துக்கு வாலி திரைப்படத்துல அஜித் சார் 2 அஜித் இருப்பாங்க. ஆனா ஒரு அஜித் சிம்ரனை படாத பாடுபடுத்துவாரு. நமக்கே கழுத்தை நெரிச்சு கொன்னுடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு அஜித் மேல இருக்கும், அந்த வாய் பேச முடியாத அஜித் மேல. ஆனா கிளைமாக்ஸ்ல அப்படி அவர் சாகும்போது நமக்கு அந்த அஜித் மேல ஒரு பச்சாதாபம், ஒரு பரிதாபம் ஏற்படும். உதிரிப்பூக்கள்ல விஜயன் தானே ஆத்துல மூழ்கி சாகணும் அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் சொன்னாங்கன்னு உடனே அவர் அப்படி போகும்போது அவர் மேல ஒரு பரிதாபம் ஏற்படும். ஐயோ பாவம் விட்டுருங்க அவன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு டைரக்டர் நம்மளை தள்ளிடுவார் மகேந்திரன். இந்த மாதிரியான ஒரு வில்லன் கதாபாத்திரம் தமிழ் சினிமாவில் அப்படி வர்றது ரொம்ப ரேர் தான். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படத்தினுடைய வில்லன். இந்த படத்தினுடைய வில்லன் கடைசியில அப்படி சாகும்போது நமக்கு அந்த வில்லன் மேல ஒரு பரிதாபம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த வில்லன் இதுக்கு முன்னாடி நடிக்காத ஒரு நடிகர், வசந்தகுமாரன் அப்படின்னு பேரு. அதற்கு பிறகு உயர்ந்த மனிதன் படத்திலேயே ஒரு சீன் 2 சீன் வருவாரு. அதற்கப்புறம் சில ஏவிஎம் படங்கள்ல வந்ததாகவும் அதற்கு பிறகு அவர் காணாமல் போய்விட்டார்னும் தெரியுது. ஏன் அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்துல வேதா அமைத்து கொடுத்த எல்லா பாடல்களுமே தெரிக்க விடுகிற ஹிட்டு. கலர் படம். அந்த படம் இன்னைக்கு பார்த்தாலும் எப்படி எங்க வீட்டு பிள்ளைலாம் சொல்லணும், அன்பேவா ஏவிஎம் தயாரித்த அன்பேவாவையும் இந்த லிஸ்ட்ல நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ஏதோ ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்கும். அதே கண்கள் அப்படிங்கிற ஒரு மிரட்டலான ஒரு த்ரில்லர் மூவியை இன்னைக்கு ஓடிடி தளங்கள்ல எல்லாம் எத்தனையோ படங்கள்லாம் வந்திருக்கு. கேரளாவிலேருந்து ஓடிடி ஜேனர்ல எத்தனையோ படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அசத்திட்டு இருக்காங்க கேரள திரையுலகில். ஏவிஎம் தயாரித்த 1960களுடைய இறுதியில வந்த இந்த அதே கண்கள் திரைப்படம் எனக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா இன்னைக்கு அதே கண்களா அப்படின்னு பார்த்த காலம் எல்லாமே நிறைய தடவை ஏற்பட்டிருக்கு. இந்த அதே கண்கள் நீங்க பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய விமர்சனத்தை போடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.